கர்மா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வேர்டை வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு வேர்டு என்ன சொல்லுவாங்களோ, சில பேர் வந்து அவங்களுக்கு ஏதாவது தப்பாக ஒரு விஷயம் நடச்சா, ஓ கர்மா இஸ் அ பூமரேங், உனக்கு கர்மா அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கர்மாவோடைய அர்த்தத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்மா என்பது டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் சமஸ்கிருதத்தில் என்ன சொல்றாங்களா, ஆக்ஷன் மீன்ஸ் செயல்கள். இப்போ செயல்களில் 3 வகையாக செயல்களை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கர்மா, ஒன்று விகர்மா, ஒன்று அக்கர்மா. இது 3 தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வந்து கர்மா பார்ப்போம். கர்மா வந்து ப்ரிஸ்கிரைப்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லை சாஸ்திரத்தில் கூறப்பட்ட நல்ல விஷயங்கள், இது செஞ்சோமா நம்மளுக்கு நல்லது கிடைக்கும். ஏன்னா கர்மாவோட ஒன் ஆஃப் த டெஃபினேஷன் என்ன இருக்கா, எவ்ரி ஆக்ஷன் ஹேவ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். ஆப்போசிட் ஈக்குவல் ரியாக்ஷன் கிடைக்கும். நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன் கிடைக்காது. கர்மா பேசிக்கலி ஒரு ஆக்ஷன் செஞ்சோமா அந்த ஆக்ஷன் வில் லீட் டு ஒன் ரியாக்ஷன். ஸோ கர்மா வந்து இட்ஸ் ஆல்சோ மீன்ஸ் குட் கர்மான்னு சொல்லுவோம். இட் மீன்ஸ் புண்ணியங்கள். கர்மாவோட ரியாக்ஷன் இஸ் புண்ணியங்கள். நீங்கள் வந்து நிறைய கர்மங்கள் பண்ணீங்களா நிறைய புண்ணியங்கள் செய்யும். பிகாஸ் கர்மா மீன்ஸ் குட் ஆக்ஷன், பிரிஸ்கிரைப்ட் ஆக்ஷன் இன் த சாஸ்திரா. That is karma. The next is vikarma. Vikarma is prohibited action. செய்யக்கூடாத செயல்கள், பாவச் செயல்கள். அதுதான் வந்து விகர்மா. விகர்மா பண்ணால் நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் கிடைக்கும், பாவம் கிடைக்கும், சின்ஃபுல் ரியாக்ஷன் கிடைக்கும், சஃபர் பண்ணுவோம். கர்மா பண்ணால் புண்ணியம் கிடைக்கும், புண்ணியம் கிடைச்சா என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த உலகத்தில் 99.99 பீப்புள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கர்மா செய்வோம், என்ஜாய் பண்ணுவோம், விகர்மா பண்ணுவோம், சஃபர் பண்ணுவோம். இதேயோட சைக்கிளில் தான் நம்ம வந்து சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஆனால் பகவத்கீதாவில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரா, இந்த சைக்கிளை பிரேக் பண்ணி இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கு, இதுதான் ஆக்கர்மா. ஆக்கர்மா மீன்ஸ் அந்த செயல்கள்லேருந்து எந்த ரியாக்ஷனும் கிடையாது. இட் டஸ் நாட் கிவ் எனி ரியாக்ஷன். இட் இஸ் ரியாக்ஷன் ஃப்ரீ actions. That is known as akarma. சமஸ்கிருதத்தில் எப்பெல்லாம் வந்து முன்னுக்கு சேர்த்துக்கிட்டோமா it becomes an opposite of the actual meaning. So akarma means it is not karma. There is no reaction. It is not action. It is action but you are not doing, you getting a reaction. So akarmaவோட எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு கிருஷ்ணர் பகவத்கீதால இஸ் டிவோஷனல் சர்வீஸ். கண்ணனுக்கு பக்தி தொன்று பண்றதுல எந்த வகையான ரியாக்ஷன் கிடையாது. இட் இஸ் ரியாக்ஷன் ஃப்ரீ ஆக்ஷன். அப்போனா இப்போ நம்ம சாப்பிட்றோம், நம்ம வந்து நான் சில பேர் சொல்லுவாங்க, ஓ வெஜிடேரியனாக இருக்கிறது வந்து கிரேட் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி சாஸ்திரத்தில் இருந்தோம் வெஜிடேரியனாக இருக்கிறது இஸ் நாட் கிரேட். பிகாஸ் வெஜிடேரியனாக இருந்தாலும் யூஆர் ஸ்டில் கில்லிங் பிளான்ஸ், யூஆர் ஸ்டில் கில்லிங் த பிளான்ஸ். ஸோ அந்த பிளான்ஸை கீல் பண்ணுறதுனால என்ன நடக்குது, அதுலேருந்து உங்களுக்கு ரியாக்ஷன் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், வெஜிடேரியன் மீலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பகவானுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து நம்ம சாப்பிடும் போது தான் அது அகர்மாவா இருக்கு. அப்பனா because Krishna is involved, whenever Krishna is involved in an action, that action become reaction, no reaction, reactionless, அது ரியாக்ஷன் இல்லாத ஒரு ஆக்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நார்மலாக சாப்பிட்றோம், இப்போ நான்வெஜ் சாப்பிட்டோமா நம்ம அடுத்த ஜென்மத்தில் வந்து இந்த அனிமல்ஸோட இப்படி அனிமல் கொன்று நம்ம சாப்பிட்டோமா அதே மாதிரி அந்த அனிமலோட ரியாக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு கொன்ன பாவம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால we have to suffer whatever the animal went through suffering. To give up the body, that suffering we will be enjoying the suffering, because கர்மாவும் விகர்மாவும் வந்து ஒரு கரன்சி மாதிரி. இது நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ வெஜிடேரியனாக இருந்தால் யூ ஸ்டில் கில்லிங் பிளான்ட், ஸோ யூ ஆர் கெட்டிங் த ரியாக்ஷன் ஆஃப் கில்லிங் த பிளான்ட். non-veggiah இருந்தால் you're getting the reaction of killing an animal. But plants are covered consciousness in a sense like they don't experience pain in that degree as animal, because நம்ம பார்க்கலாம் அனிமலுக்கும் நம்மளுக்கும் வந்து almost we have the same sense of pain. So they have a very acute sense of pain. ஸோ ஒரு அனிமலை நம்ம பெயின் கொடுக்குறோமா அந்த பெயின் ரியாக்ஷன் நம்ம மேலே வரும், அந்த பெயினை நம்ம அனுபவிப்போம். ஸோ அதனால தான் வந்து தேசி அட்லீஸ்ட் பி வெஜிடேரியன். பட் வெஜிடேரியன் ஃபுட்டை வந்து கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிட்டோமா அதில் ரியாக்ஷன் கிடையாது. இட் பிகம் அ ரியாக்ஷன் ஃப்ரீ ஃபுட். இப்போ கர்மாவும் அக்கர்மா வந்து ஒரு கரன்சி. இப்படி வந்து நீங்கள் வந்து யூ ஹேவ் லைக் $1,000 அண்ட் யூஆர் சேஞ்சிங் த $1,000 to 1,000 euro. ஸோ யூரோ இருந்தால் நீங்கள் யூரோப்புக்கு போய் நீங்கள் அதை வந்து செலவு பண்ணலாம். ஓகே, அதே நீங்கள் $1,000 வந்து நீங்கள் இந்தியன் கரன்சிக்கு ரூபீஸ்க்கு மாற்றினீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் போய் செலவு பண்ணலாம். அதே கரன்சி மலேசியன் ரிங்கெட்க்கு மாதிரி மலேசியாவில். ஸோ அந்த மாதிரி கர்மா வந்து புண்ணியங்களை கிடைக்கும். ஃப்ரம் கர்மா யூ வில் கெட் புண்ணியா பிகாஸ் இட்ஸ் குட் திங்ஸ், லைக் டூயிங் சேரிட்டி, டூயிங் குட் டு பீப்புள், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது, ஆல் திஸ் all very good actions. You are not doing any bad action. That is karma.
whatever Shastras is telling, you are doing it rightly. All the ritualistic ceremonies is all in Karma Kandas section. And Vikarma is prohibited, killing, telling lies, having illicit relationship. All these are coming into the category of விகர்மா. ஸோ கர்மா அண்ட் விகர்மா. ஸோ விகர்மா வந்து பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பாவம் கிடைக்கும். பாவம் கரன்சியை எங்கே செலவு பண்ண முடியும்? இப்போ சிங்கப்பூர் டாலர் இருந்தால் சிங்கப்பூருக்கு போவோம். அதே மாதிரி பாவம் கரன்சியை நிறைய சம்பாதிச்சா நரகத்துக்கு போய் அந்த பாவம் கரன்சியை வைத்து யூஸ் பண்ணி சஃபரிங்கை வாங்கிக்குவோம். இப்போ புண்ணியம் கரன்சியை நிறைய சேர்த்து வச்சிருந்தா அந்த புண்ணியம் கரன்சியை யூஸ் பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டு சொர்க்கத்தில் அந்த கரன்சியை யூஸ் பண்ணிட்டு ஆனந்தமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இது வந்து ஒரு கரன்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கரன்சியை முடிஞ்ச கையோட நீங்க மீண்டும் இந்த உலகத்துக்கு வர வேண்டும். உங்களுக்கு வந்து ஒரு $10,000 இருக்கு, நீங்க வந்து யூரோப்புக்கு மாற்றி யூரோப்பில் இருக்கிறீங்க. அந்த $10,000 முடிஞ்சிச்சு, திருப்பி நீங்க எங்க வந்தீங்களோ அங்கதான் போகும். மலேசியாலேருந்து நான் போறேன் யூரோப்புக்கு, அங்கே போனேன்னு என்னோட காசு முடிஞ்சா நான் திருப்பி மலேசியாவுக்கு வந்து தானே ஆகணும். அதே போல தான் இந்த பூமியில தான் இந்த கர்மங்களை எக்யூமுலேட் பண்ணுவோம். பாவக்கர்மமும் விகர்மமும் கர்மமும் இதை எக்யூமுலேட் பண்ணிட்டு ரொம்ப விகர்மம் வச்சிருந்தா நம்ம நரகத்துக்கு போவோம். ஆக்சுவலி வந்து எவ்வளவு கர்மம் விகர்மம் புண்ணியம் இருந்தா 10 புண்ணியம் இருக்கு. அந்த 10 புண்ணியத்துக்கு சொர்க்கத்துல என்ன அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவிச்சுட்டு வந்துருவோம். அதே போல நீங்க 1000 பாவம் பண்ணிருக்கீங்க, அந்த 1000 பாவத்துக்கு என்னத்தை அனுபவிக்கணுமா நரகத்துல சஃபரிங் அதை அனுபவிச்சுட்டு வந்துருவோம். ஆனா கிருஷ்ணர் கீதையில என்ன சொல்றாரா? சொர்க்கமும் நித்தியம் கிடையாது, நரகமும் நித்தியம் கிடையாது. அங்க போயிட்டு நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை அனுபவிச்சுட்டு வந்துருவோம். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள். பூமிக்கு வருவோம், பாவம் பண்ணுவோம், புண்ணியம் பண்ணுவோம், கர்மம் விகர்மம் பண்ணுவோம், பண்ண பிறகு உயர்ந்த பிறகு அங்க போய் விகர்மத்தை அனுபவிப்போம், நரகத்துல சொர்க்கத்துல கர்மத்தை அனுபவிப்போம், திருப்பி கீழே வருவோம், பூமியில திருப்பி ஆக்ஷன் பண்ணுவோம். இது வந்து ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள் ஆஃப் கர்மா. ஸோ இந்த சைக்கிளை கட் பண்றதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து அக்கர்மம் செய்யலை செய், பக்தியே செய். பக்தி அக்கர்மம், எந்த ரியாக்ஷனும் கொடுக்காது. பிரசாதமாக சாப்பிடும் போது அதுல நம்மளுக்கு ரியாக்ஷன் கிடையாது. எந்த செயல் செஞ்சு அதோட ஒரு அங்கத்தை கண்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணா நம்ம செஞ்ச செயல்கள் பியூரிஃபைட் ஆகுது. அந்த செயல்கள்ல இருந்து எந்த ரியாக்ஷனும் கிடையாது. இதுதான் கண்ணன் பகவத்கீதால வந்து அற்புதமாக சொல். யக்ஞார் கர்மனோ ஞத்தர் லோகோயம் கர்ம பந்தன. என்ன சொல்றான கண்ணன், எந்த வேலையை செஞ்சாலும் எந்த ஒர்க்கை செஞ்சாலும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக செய். பெர்ஃபார்ம் த ஒர்க், பட் பெர்ஃபார்ம் த ஒர்க் ஆஸ் அ சாக்ரிஃபைஸ் டு விஷ்ணு. அந்த மாதிரி நம்ம பண்ணணுமா? எந்த வேலையை செஞ்சால் அதில் ஒரு அங்கம் கிருஷ்ணருக்கு கொடுத்தோமா அந்த வேலையோட ரியாக்ஷனை நம்மளை பாதிக்காது, நம்மளை தாக்காது. ஸோ கர்மம் விகர்மம் இட்ஸ் நாட் அ குட் கரன்சி. நம்ம சம்பாதிக்க வேண்டிய கரன்சி என்னதான்? கரன்சியே வேணாம், எனக்கு அக்கர்மா ரியாக்ஷனே வேணாம். நல்ல கர்மம் வந்தாலும் அதுவும் திருப்பி இந்த உலகத்துக்கு தான் வர வைக்க போகுது, கெட்ட கர்மம் வந்தாலும் என்னை திருப்பி இந்த உலகத்துக்கு தான் வர வைக்க போகுது. ஸோ த கோல் ஆஃப் லைஃப் இஸ் நாட் டு பெர்ஃபார்ம் எனி கர்மா, இஸ் டு டூ டிவோஷன் டு கிருஷ்ணா, பிகாஸ் பக்தி இஸ் ஃப்ரீ ஆஃப் கர்மா. ஹரே கிருஷ்ணா.